ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் வேதாகம தேன்துளிகள் என்ற பகுதியிலே நாம் சிந்திக்க இருக்கின்ற தேன்துளிகள் என்ன என்றால், யார் கர்த்தருடைய பர்வதத்தில் வாசம் பண்ணுவார்கள். இது சங்கீதம் 15வது சங்கீதத்தில் சொல்லப்படுகின்ற காரியங்கள். ஒரு 7 காரியங்கள். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் வாசம் பண்ணுவார்கள். 7 காரியங்கள். 1, உத்தமமாய் நடக்கிறவர். இது சங்கீதம் 15:2 சொல்லப்படுகிறது. 2வது, நீதியை நடப்பிக்கிறவன். இதுவும் 15:2 சொல்லப்படுகிறது. 3வது, மனதார சத்தியத்தை பேசுகிறவன். இதுவும் 15 அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. 4வது, தன் நாவினால் புறம் கூறாதவன். இது சங்கீதம் 15:3 சொல்லப்படுகிறது. 5வது, தன் தோழனுக்கு தீங்கு செய்யாதவன். இது 15:3 சொல்லப்படுகிறது. 6வது, ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறவன். சங்கீதம் 15:4. 7வது, பரிதானம் வாங்காதவன். இது சங்கீதம் 15 அதிகாரம் 5வது வசனம். இந்த 7 காரியங்களை கடைபிடிக்கிறவன் கர்த்தருடைய பர்வத்தில் வாசம் பண்ணுவார்கள் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. நாம் இந்த 7 காரியங்களையும் கடைபிடித்து ஆண்டவருடைய பர்வதத்தில் வாசம் பண்ண பங்காளியாக மாற கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த வசனங்களை வாசித்து தியானித்து கடைபிடித்து நாம் அவருடைய பர்வதத்தில் பங்காளியாக மாற நாம் முயற்சிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.